ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். இன்னைக்கு ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக அரசு சிறுபான்மை மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய வகையில ஒரு அரசை நடத்தி கொண்டிருக்கிறது. சிறுபான்மையிற்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமைகளை எல்லாம் நான் விரிவாக உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிறுபான்மை மக்கள் அச்சுறுத்தும் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக வலிமையான போராட்டங்களை தொடர்ந்து நடத்தியது திமுக தான். ஆனா அந்த சட்டத்துக்கு ஆதரவா பாராளுமன்றத்தில் ஆதரவளிச்ச கட்சி எதுன்னா அதிமுக. இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு பழனிசாமி அவர்கள் அதுக்கு ஆதரவா எப்படியெல்லாம் பேசினார்னு உங்களுக்கு நினைவு இருக்கும். ஒன்றிய பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் மதச்சார்பு என்ற சொல்லையே அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து நீக்குவதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறாங்க. அந்த சொல்லை நீக்க முடியலன்னா அரசியலமைப்பு சட்டத்தை நீர்த்து போகக்கூடிய வகையில் அதை உருவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. சமூக நல்லிணக்கத்தின் அடையாளமாக திகழக்கூடிய அண்ணல் காந்தியடிகளின் படத்தை, சம உரிமை தத்துவத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கர் படத்தை நாடாளுமன்றம் அமைச்சகமே புறக்கணிக்கிற அளவுக்கு மதவாத முடியத்தில் இன்றைக்கு ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கிறது. நல்லிணக்க இந்தியாவில் இப்படிப்பட்ட பிளவு சக்திகளுக்கு ஒருபோதும் இடமில்லை.